ஆக மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி போகுது, அந்த லவ் சீன்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது. அப்படி செகண்ட் ஹாஃப் அப்படி வேகம் எடுத்து அழகாக போயிட்டு ஒரு ஈஸியாக ஒரு செம்ம டீசெண்டான ஒரு என்டர்டெய்னராக வந்து இந்த படம் முடியுதுங்க. நீங்கள் 100% ஃபேமிலியோடு போயிட்டு சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துட்டு வெளியில் வரலாம். அதுக்கான விஷயத்த உள்ள வச்சிருக்கார். ஓகே, இந்த படம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே போயிட்டு ஒரு முறை போய் தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் பிரமாதமாக இருக்கும். சிவகார்த்திகேயனை வேற ஒரு வடிவில் பார்க்கறதுக்கு இந்த படம் போய் தாராளமாக பார்க்கலாம். 200 கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த படத்திற்கு. சிவகார்த்திகேயன் போன்ற எல்லா திறமையிலும் கொண்ட நடனம் ஆடக்கூடிய, பாடல் பாடக்கூடிய, ஆகச்சிறந்த சண்டை காட்சியில் ஈடுபடக்கூடிய, உசிர உருக்கி நடிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர். எல்லா டீமையும் வச்சுக்கிட்டு, அனிருத்து போன்ற இசையமைப்பாளர்களை கையில் வச்சுக்கிட்டு 200 கோடி ஒரு தயாரிப்பாளர் முதலீடு பண்ணியும் ஒரு நல்ல கதையை எழுத முடியலன்னா நீங்கள்லாம் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? முடிஞ்சிருச்சுல உங்கள் காலம். முடிஞ்சிச்சுன்னா வீட்டில் போயிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு, இல்லை மொரிஷியஸ் பக்கம், இல்லை மாலத்தீவு பக்கம் ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு அங்கே போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு, இல்லை ஊரில் போயிட்டு கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு 5 ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு பாருங்கய்யா, எங்கள் உயிரை வாங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ரொம்ப பொறுமையாக சோதிக்கிறீங்க பாஸ், ஏதாவது புதுசாக சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை டெம்ப்ட் பண்ணுற ஒரு செகண்ட் ஹாஃப். ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மதராசி. ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒன்றே தான் சொல்லுவேன் கைஸ், படம் செம்ம என்டர்டெய்னர் மூவி. நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி எப்படிலாம் பார்த்துறாதீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு தியேட்டருக்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படம் எப்படி தானா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, அது துப்பாக்கி 2 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எடுத்துட்டு போகாம, லாஜிக்கெல்லாம் பெருசா பார்க்காம, எனக்கு போர் அடிக்காம ஒரு படம் ஓடுனா போதுங்க, எங்கேஜா இருந்தா மட்டும் போதும், நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்ச். குடும்பத்தோட பார்க்கலாம், சந்தோஷமா பார்க்கலாம். இப்போது நான் சொன்னது என்னோட பார்வை, என்னோட விமர்சனம். எனக்கு படம் முழுமையா பிடிச்சிருக்கு.